ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நமது பிடிஎம் கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஆர்பி எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். அதே மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ண மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளமுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய மெத்தட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸு அதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, ப்ராப்ளம் 10 பாருங்கள். லிமிட் z டென்ஸ் டு 0 1/2 - z -1/2 டிவைடட் பை zன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா z இருக்க பிளேஸ்லாம் 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும். இங்கே பண்ணிங்கன்னா இந்த இடம் 0ன்னு வரும். 1/2 - 1/2னா அதுவும் கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வரும். அப்போ என்ன வடிவத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0/0ங்கிற அந்த வடிவத்தில் வருது. ஓகே, அப்போ கண்டிப்பாக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி இல்லைனா எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகே, பட் இதை சிம்பிளிஃபை பண்ணியே ஈஸியாக கொண்டு வர முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை தான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். லிமிட் z டென்ஸ் டு 0 2 இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த 2 - z இங்கே வந்துட போகுது. அப்போ -2 - z அப்படின்ற மாதிரி வரும். டிவைடட் பை இது 2 மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 × 2 - zன்னு வரும். ஹோல் டிவைடரில் பார்த்தீங்கன்னா ஒரு z இருக்குது. லிமிட் z டென்ஸ் டு 0 இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, உள்ளே கொண்டு வரும்போது -2 + zன்னு வரும். அப்போ -2 + 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா z மட்டும்தான் இருக்கும் நியூமரேட்டரில். அதே மாதிரி இந்த டிவைடட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 - z அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஹோல் டிவைடரில் பார்த்தீங்கன்னா zன்றது இருக்கும். ஜஸ்ட் இது z/1ன்னு கூட இதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஜஸ்ட்டு ரெசிபோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா லிமிட் z டென்ஸ் டு 0 இந்த z அப்படியே தான் இருக்க போகுது. டிவைடட் பை 2 × 2 - z இது ஜஸ்ட் ரெசிபோக்கில் எடுத்திங்க அப்படின்னா 1/zன்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த z நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 - z இது மட்டும்தான் டினாமினேட்டரில் இருக்குது. ஓகே, அப்போ டேரெக்டாக zக்கு பதிலாக 0ன்றதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1/2 × 2 - 0ன்ற மாதிரி வந்துடும். இப்போ இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4 அப்படின்னு வரும். ஸோ இந்த 1/4ன்றது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட் வேல்யூ. ப்ராப்ளம் 11 பாருங்கள். லிமிட் z டென்ஸ் டு 0 z + 1 ஹோல் பவர் 5 -1 டிவைடட் பை zன்னு இருக்கா. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா zக்கு பதிலாக 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ 0 + 1னா 1ன்னு வரும். 1/5னாலும் 1ன்னு தான் வரப்போகுது. ஸோ 1 - 1னா 0ன்னு வந்துடும். அப்போ நியூமரேட்டர் 0ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 0 டேரெக்டாகவே வந்துடும். இப்போ 0/0ங்கிற அந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணலாம்னா எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டராக செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டினாமினேட்டராக செப்பரேட்டாக z பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி மாறும்னு பாருங்கள். லிமிட் z டென்ஸ் டு 0 அப்படியே தான் இருக்கும். இதில் பவர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷனில் பவர் எங்கே வரணும், முன்னாடி வந்துடும். z + 1 அப்படியே தான் இருக்கும். பவரில் 1 மைனஸ் பண்ணிடணும். அப்போ 5 - 1ன்ற மாதிரி வரும். அடுத்து இந்த பேஸை தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். z பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கனாக்கா 1ன்னு வரும். அடுத்து இந்த 1 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இது செப்பரேட்டாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0ன்னு வந்துடும். அப்போ 1 + 0ன்ற மாதிரி வந்துடும். மைனஸ் இந்த டேர்மும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான், செப்பரேட்டாக இருக்கிறதுனால 0 ஆகிடும். ஹோல் டிவைடட் பை z பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இதை ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். லிமிட் z டென்ஸ் டு 0 5 × z + 1 ஹோல் பவர் 4ன்னு வந்துடும். இந்த 1 நம்ம இதோட மல்டிப்ளை ஆனாலும் இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதனால் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். கீழே 1ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ டேரெக்டாக zக்கு பதிலாக 0ன்றதை ரீப்ளேஸ் பண்ணிங்க. அப்போ இந்த லிமிட் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கேயே அப்ளை பண்ணிடலாம். இப்போ 5 × zக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 0 + 1ன்னா 1ன்னு வரப்போகுது. 1/4 அப்படின்னாலும் 1ன்னு தான் வரும். ஓகே, அப்போ 1 × 5 அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்துடுது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட் வேல்யூ 5.